ஸோ திலகவதி, ஸோ இது நீங்கள் நம்ம ட்ரைபில் இருக்கீங்க, ஸோ டிவி மீடியாவில். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி இந்த டிவி மீடியாவுக்கு வந்தீங்க? லைக் ஐ செட், நாங்கள் 25 இயர்ஸ் பிஃபோர் வந்தபோது விமன் பெருசாக இல்லை, ரிப்போர்ட்டிங்கில் இல்லை, டெஸ்கில் தான் இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ பார்க்கும்போது ஜென்ரலாக நிறைய விமன் இன் நியூஸ் இருக்காங்க, நியூஸ் மீடியா. பட் நீங்கள் வரும்போது ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சா? நீங்கள் என்னன்னு நினச்சி மீடியாவுக்கு வந்தீங்க? உள்ளுக்குள்ளே அப்படி தான் இருக்கா இன்னும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஃபேபுலஸான ஈவெண்ட் இனிஷியேட் பண்ணதுக்கு மேஜிக் தமிழ் 20 அண்ட் ஆல் த அமேசிங் பீப்புள் அவுட் ஹியர், உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். அண்ட் டு ஷேர் த ஸ்டேஜ் வித் ஆல் திஸ் அமேசிங் விமன், இந்துஜா, ரஃபுவா மேம், சிவசங்கரி அண்ட் அபர்ணா. உங்களோட வாய்ஸ் இல்லாமல் எங்களோட ஒரு நாள் நகர்ந்தது கிடையாது. ஹூஎவர், நீங்கள் எஃப்எம்ஏ கேட்காதவங்க கூட ஏதாவது ஒரு சிக்னலில் ஏதாவது ஒரு காரில் உங்களோட வாய்ஸ் கேட்டிருப்பாங்க. ரஃபா மேம் அவங்களோட நிறைய ஷோஸ் வந்து எங்களுடைய ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், நாஸ்டாலஜிக்காக இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ யூஆர் ஆல் த்ரூ வித் அவர் லைஃப்ஸ். அப்புறம் நான் அவங்களோட சோலார் பேனல் டாக்குமெண்ட்ரின்னு நினைக்கிறேன், தட் வாஸ் வெரி வைரல். அதை நான் உங்களோட பார்த்துருக்கேன். ஸோ இந்துஜா, ஐவ் நோன் யூ, உங்களோட பாட்காஸ்ட் பார்த்துருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் கிரெடிட்ஸ் டு ஆல் த விமன் அவுட் தேர். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, இந்த ஸ்டேஜில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு, அண்ட் ஃபார் த ஆர்கனைசர்ஸ். ஸோ கம்மிங் பேக் டு எ கொஷின், ஐ எம் அன் என்ஜினியர் பை குவாலிஃபிகேஷன். பேசிக்கலி நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இன்ஜினியரிங் வருதோ இல்லையோ அவங்க லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடும். எஸ், அண்ட் தேங்க்ஸ். இப்போ ஆடியன்ஸ் வந்து இஃப் அட் ஆல் யாராவது ஒரு நல்ல கொஷின் கேட்குறாங்க இல்லை ஒரு நல்ல ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா, please feel free to clap and encourage them. That is the least possible thing you can do. Of course you have your work, phone பார்த்துட்டு இருக்கீங்க, பக்கத்தில் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஓகே. me being an anchor, எனக்கு அது என்னோட வாழ்நாள் பழக்கம் அப்படின்றதுனால I'll be keep on asking it. நான் கிளாப் பண்ணுற வரைக்கும் விட மாட்டேன் என்னோட ஆடியன்ஸை. ஸோ இஃப் someone is making a good point, please cheer them, empower them. We are here for that. நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இருக்கோம், எம்பவர் பண்ணுறதுக்காக இருக்கோம். ஸோ அது பண்ணுங்க. engineering முடிச்சுட்டு then I was always interested in this மைக், ஸ்பாட்லைட்ஸ் ஆன் மீ. நம்ம ஸ்கூல் காலேஜ்லேருந்து எலக்யூஷன்ஸில் இருந்திருப்போம், கல்ச்சரல் கிளப்பில் இருந்திருப்போம், ஆங்கரிங்கில் இருந்திருப்போம், அது எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் என்னோடய வேலைக்கு போகிறதுக்காக ஒரு 6 months ஒரு கேப் இருந்தது. ஸோ அந்த டைமில் why can't I do some anchoring அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு லோக்கல் கேபிள் சேனல், அங்கே போய் நான் ஜாயின் பண்ணலான்னு கொஞ்சம் ஒரு 2-3 days அதை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். மை ஃப்ரெண்ட்ஸ் டோல்ட், இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், why are you doing it? இந்த மாதிரி கேபிள் சேனலுக்கெல்லாம் நீ எதுக்கு போகிற? இஃப் யூஆர் டூயிங் சம்திங் நீ பெரிய இடத்துல பண்ணணும், அதுக்கெலாம் உனக்கு வாய்ப்பு இருக்காது, யூர் இன் ஸ்மால் டவுன், எதுக்கு அப்படி பண்ணுற? அந்த மாதிரி நிறையா கிரிட்டிசிசம் எல்லாம் இருந்தது. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு டூ. எனக்கு அது ஸ்டார்ட் பண்ணணும். அன்றைக்கி பர்டிகுலர் ஆங்கர் வரல, லைவ் 7 to 8 அந்த ஆங்கர் வரல. அதனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களாமா ஒரு 2-3 days, why don't you do அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் மைக்க மாட்டியாச்சு. அன்றைக்கி அந்த 7 to 8 நான் அதை பண்ணிவிட்டேன். அண்ட் இட் வாஸ் ஓகே. அந்த சைட் அப்போ நாளையிலேருந்து நீங்கள் லைவுக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஐ செட் ஓகே, நம்ம ஏதோ சுமார் பட் அல்லில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சென்னை லாங்குவேஜில். எனக்கு ரொம்ப பயந்து தான் இருந்தேன் நான். பட் ஐ வாஸ் டூயிங் இட் ஃபார் 2 months அண்ட் தென் சென்னைக்கு கால் லெட்டர் வந்துருச்சு. ஐ ஜாயின்ட் இன் அன் MNC. ஐ வாஸ் அன் IT பேசிக்கலி, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ரியாலிட்டி ஷோ, அதுக்கான ஒரு ஆடிஷன்ஸ் வந்தது. தேர் வேர் அரௌண்ட் 5,000 people, ஐ திங்க் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அப்புறம் சென்னையில் வந்து நிறைய எவ்வளோ பேர் அந்த கிரவுண்டில் இருந்தாங்கன்னே எனக்கு தெரியல. ஐ வாஸ் சோசன் ஒன் அமங் தம் அண்ட் ஃபைனலிஸ்ட் 16 பேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அந்த 16 members நானும் ஒருத்தியாக இருந்தேன். ஸோ தட் வாஸ் த இனிஷியேஷன். ஓகே, வி ஆர் கோயிங் டு பி தேர் இன் மீடியா. ஏதோ நம்ம ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஐ வாஸ் ஸ்டில் அன் IT and working, பட் ஐ வாஸ் ஆல்சோ டூயிங் திஸ் அஸ் ஃப்ரீலான்சிங், ஆங்கரிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ புது யுகம் அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது. அது புதிய தலைமுறை, புது யுகம். அந்த சேனலில் சாட்டர்டே சண்டே போனால் ஒரு லைஃப் ஸ்டைல் ஷோ இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் ஷூட் இருக்கும், அதுக்கு ஒரு 2,000 பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நான் போயிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் பெஞ்சில் இருந்தேன், ஐடியில் பெஞ்சில் இருந்ததுனால ஓகே நமக்கு இதுக்கெலாம் டைம் இருக்குது அப்படின்னு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நியூஸ் ஃப்ளோர் பார்க்கும்போது, சின்ஸ் இட் வாஸ் த சேம் பில்டிங், when they open, அப்போ பிரியா, பவானி சங்கர் அண்ட் ஷரண்யா அவங்கெல்லாம் PT ஆரம்பிச்சு அப்படியே நியூஸ் மீடியாவே புரட்டி போட்ட ஒரு காலகட்டம். ஐ வாஸ் ஸோ பேஷனேட் டுவர்ட்ஸ் இட். ரொம்ப அந்த நியூஸ் ஸ்டூடியோ பார்த்தாலே ஒரு வைப் இருக்கும். ஸோ வென் ஐ வாஸ் கெட்டிங் ரெடி, PBS எவ்ரி ஒன் வில் பி கெட்டிங் ரெடி. ஐ டோல்ட் தம், அக்கா நான் உங்களை பார்த்துருக்கேன், எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், உங்களோட நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஐ வாஸ் ஸோ ட்ரான் டுவர்ட்ஸ் தட். Once when they opened that newsroom, அங்கே மேலே இருந்த லைட்ஸ், அந்த டெக்னிக்கல் அப்பேரட்டஸ், அந்த நியூஸ் ஃப்ளோர், அவங்க உட்காந்து வாசிக்கிற அந்த சேர், தட் வைப், அது ஏதோ ஒன்று பண்ணுச்சு என்ன. நான் ஒன்று அப்போ அந்த இடத்துல நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு உணர்வு. ஒரே ஒரு நாள் ஒரு 1/2 an hour புல்லட்டின் நம்ம இந்த ஸ்டேஜில் இங்கே உட்காந்து படிச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். விச் வாஸ் on 2013.
2013 நான் நினச்சேன் ஐ வாஸ் நாட் அ நியூஸ் பர்சன், எனக்கு நியூஸ் படிக்க தெரியாது, எந்த வித பேக்ரவுண்டுமே எனக்கு கிடையாது. பட் ஐ ஹேட் தட். Down the line 4 years, I had my first bulletin in the very same studio. And now, இப்போ அந்த studio, it is my second home. It has seen more of Tilagavadi than my family and my friends have seen. என்னோட emotions, என்னோட rage, என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அந்த ஸ்டுடியோ பார்த்துருக்கு. அந்த ஸ்டுடியோ என்னோட ரெண்டாவது வீடாக மாறி இருக்கு. I'm a first generation graduate from my family. My father has not completed his schooling. My mother, அவங்க அந்த காலத்து +2. I'm the only person from my family who is there in media, and I've completed a decade in news industry. 13 வருஷம் மீடியாவில், 10 வருஷம் நியூஸ் மீடியாவில். ஸோ ஐ திங்க் ஓனிங் த மைக் அப்படின்றது திடீர்னு ஒரு நாள் வந்துடல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் மை மென்டர் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் மீ இன் டு நியூஸ் மீடியா த டெல்லிங். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். புதிய தலைமுறையெல்லாம் ரொம்ப பெருசு, ஐ டோன்ட் நோ, எனக்கு நான் அதுக்கெல்லாம் நான் வர்த்தான்னு எனக்கு தெரியல, நான் அங்கே இருப்பேனான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு டூ. இதெல்லாம் நான் ரோட்டில் நின்று பேசியிருக்கோம். அண்ட் ஹீ செட், அது லைஃப் டைம்க்கு நான் எடுத்துக்கிட்டேன் அவரோட அந்த வேர்ட்ஸ். உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, யூ ஹவ் காட் தட் பொட்டன்ஷியல், யூ வில் ஓன் யுவர் ஐடென்டிட்டி ஒன் டே, உனக்கு கால் வரும்னு. அதே மாதிரி வந்து டவுன் த லைன் 2 years 3 times புதிய தலைமுறை கால் மீ. ஐ டினைட், 2 வாட்டி டினை பண்ணேன், பிகாஸ் ஐ ஹேவ் டு குவிட் மை ஐடி ஜாப் அண்ட் டேக் அப் திஸ் ஆஸ் மை ஃபுல் டைம். ஐ டுக் தட் ரிஸ்க், நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன். ஐ குவிட் மை டே ஜாப் விச் வாஸ் ப்ரொவைடிங் மீ பிரெட் அண்ட் பட்டர். ஐ டுக் திஸ் ரிஸ்க் அண்ட் நவ் தெர் இஸ் நோ டேர்னிங் பேக். அதே மாதிரி நடந்தது. ஐ திங்க் வி ஷுட் ஹேவ் டு own our mic. என்னன்னா mic is given to us ன்னு சொல்றதை விட we took it. Now we are allowed to speak, but are we allowed to ask the right questions? Are we allowed to set the perception? Are we allowed to set the agenda? அப்படிங்கிறது it is still a question. We are still struggling தான். இந்த மாதிரி ஒரு மேடையும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனும் அந்த மாற்றத்துக்கெல்லாம் ஒரு பேஸா அமையும், ஒரு அடித்தளமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். எக்ஸலண்ட் ஸ்டோரி. ஸோ கம்மிங் டு யூ திலகா, ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த ஸ்டூடியோவில் வந்துட்டீங்கன்னு. ஆனாலும் ஒரு விமனா இன்னைக்கு யூ ஆர் ஆங்கர், ப்ராமினென்ட் ஆங்கர் ஹூ இஸ் இன்டர்வியூயிங் பாலிட்டிஷியன்ஸ், கிரேட் லீடர்ஸ். ஒரு விமன் ஆங்கர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வெரி வெரி மீகர். அதுவும் ப்ரைம் டைமில் இவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் யார் இருக்காங்கன்னா இன்றைக்கும் மென்னு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாம். ஆனால் ஆஸ்கிங் டஃப் கொஸ்டின்ஸ் இஸ் நாட் த மேட்டர், ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ் இஸ் த மேட்டர் ஐ ஃபீல். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. பட் ஐ ஸ்டில் ஃபீல் இன்னும் தெர் இஸ் அ லாங் வே டு கோ. இன்றைக்கி விமன் ஆங்கராகவும் சரி, விமன் பேனலிஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடியாது, விமன்லாம் வந்து ஒரு பொலிட்டீஷியனை வந்து கேள்வி கேட்டால் அவங்க சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க, இல்லை பேனலிஸ்ட் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்ச்? வெரி ட்ரூ இந்துஜா. சாரி, ஐ ஹேவ் அ பேட் த்ரோட். ஃபர்ஸ்ட்டு நான் அப்படி ப்ராப்பராக ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகி பொலிட்டிக்கல் ஷோஸ் பண்ணணுன்றது ஆசை. பட் நம்ம போன உடனே நம்ம என்ன ஹார்ட்லி 25-26 வயசு நமக்கு அப்படி தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் தான். ஃபர்ஸ்ட் லைவ் நம்ம எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறோமா அது பார்ப்பாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு நாள் நான் காலையில் 10 to 12 அப்படின்றது நியூஸ் லைவ், நிறைய பிரேக்கிங் அதெல்லாம் போகிற ஒரு டைம். அந்த டைம் நான் ஃபஸ்ட்டு மார்னிங் 10 o'clockங்கிறது சீனியர் ஆங்கர்ஸ் தான் பண்ணுவாங்க, இல்லை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் பண்ணாங்க. ஐ வாஸ் அ ரூக்கி, ஐ மீன் ஃபார் தேட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். நான் லைவில் இருக்கேன், கொஞ்சம் ஒரு சில தடுமாற்றங்கள் அதெல்லாம் இருந்தது. எனக்கு அந்த 2 மணி நேரம் எப்படிடா தள்ளுறதுன்னு இருந்தது. ஸோ ஐ ஹேட் தட் ப்ரெஷர். ஈவன் தோ ஐ வாஸ் டூயிங் டிபேட் ஷோ இன் மை ஏர்லியர் சேனல். எனக்கு எந்த ஒரு புது இடத்துக்கு போகும்போதுமே யூ ஹேவ் டு அடாப்ட் டு த ப்ராசஸ், அந்த மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கும். வென் ஐ கேம் அவுட், ஒன் பர்டிகுலர் பர்சன் ஹூ வாஸ் அ சீனியர் ஆங்கர், நல்ல பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்லாம் பண்ணக்கூடியவர், வாட் இஸ் இட் வாஸ் லைக், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஆனர் வரலாமே. அவர் எனக்கு, நான் அந்த சேனலில் நான் இருக்கும்போது நான் பெருசாக அவரை பார்க்கலையோ வணக்கம் வைக்கலையோ என்னவோ எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் வாட், அது எனக்கு தெரிஞ்சிடும். சி, விமன் ஹேஸ் தட் 7th சென்ஸ். யாராவது நமக்கு ஏதாவது பின்னாடி நினைக்கிறாங்க அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி சென்ஸ் தட் டாக்ஸிட்டி ஆர் தட் பாய்சன், ரைட்? அது எனக்கு 99.99% கரெக்டாக இருக்கும். when I came out of the studio, இல்லை நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ தட் இஸ் வாட் he did to me. He just smashed my confidence. 10 மணி புல்லட்டினில் நான் சொதப்பிட்டேன். எஸ், ஆஸ் அ ஸ்மால் கேர்ள் ஐம் நான் சொதப்பிட்டேன் தான். வெளில வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனர், அதாவது நீ ஆனர் வர்றதுக்கே நீ தகுதி இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு வரணும். வேறஸ் ஐ வாஸ் டூயிங் டிபேட் அண்ட் ஆல் ப்ரீவியஸ்லி.
எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹவு யூ ஃபீல் ஹியூமிலேட்டட்ல, அவங்கள கீழே போட்டு நசுக்குன மாதிரி இருக்கும்ல. ஐ வெண்ட் இன் சைட் வாஷ்ரூம், உட்காந்து ஒரு 20 நிமிஷம் அழுதேன். ஆல் த மஸ்காரா அண்ட் எவ்ரி திங். எனக்கு அடுத்த 2 மாதம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஒன் பர்டிகுலர் வேர்ட் ஹி செட், அண்ட் ஹீஸ் அ வெரி ப்ராமினன்ட் பர்சன். நீங்கள் அதை ப்ரஷ் ஆஃப் பண்ணிட்டு போயிட முடியாது. எவ்ரி 10 to 12 அந்த ப்ரைம் டைம் புல்லட்டின் முடிச்சுட்டு வந்து நான் பாத்ரூமுக்கு போவேன், அழுவேன். பட் ஈவன் தோ ஐ ஹவ் டன் இட் நைஸ்லி. இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் கை வந்தது. ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, இட் இஸ் மோர் ஆஃப் பீப்புள் மேனேஜ்மெண்ட். பிகாஸ் நம்ம வேலை கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருப்போம், நம்ம கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணுறது வேலையாக இருக்காது. கண்டிப்பாக நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட ஒபீடியன்ஸ் எல்லாமே நம்ம வேலையில் கரெக்டாக நம்மளை இருக்க வைக்கும். சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் நம்மளை தட்டுவாங்க. மேல் அதை அவங்க பண்ணுவாங்க. என்ன நீ பொண்ணு, இன்னொன்று நீ சின்ன பொண்ணு, why do you want to do this political one? என்னோட பொலிட்டிக்கல் ஷோ வந்து எங்களோட நேர்பட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசில் அரௌண்ட் 25 or 26 years of ஏஜில் அங்கே சீஃப் ஆங்கர்ஸ் தான் பண்ணுவாங்க, இல்லை எடிட்டோரியலில் இருக்கிற எடிட்டர்ஸ் பண்ணுவாங்க அந்த ஷோ. அந்த வயசில் அந்த சேரில் உட்காந்த முதல் ஆள் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் நானாக தான் இருப்பேன். 8 o'clock ப்ரைம் டைம், மேடம் சொன்ன மாதிரி ப்ரைம் டைமில் உட்காரும்போது மோஸ்ட்லி இவங்க கூட வர 4 பேனலிஸ்ட் ஆம்பளையாக இருப்பாங்க, பொலிட்டீஷியன்ஸாக இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளை விட வயசில் ஜாஸ்தியானவங்களாக இருப்பாங்க. எல்லாருமே above 40 above 50 இருப்பாங்க. ஐ வாஸ் ஹார்ட்லி 25 26 லைக் தட். வரும்போது என்ன, இன்னைக்கு அவர் பண்ணலையா அப்படிம்பாங்க. அவங்க 20 years எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டர்ஸ் யாராவது பண்ணணும், சீஃப் ஆங்கர்ஸ் யாராவது பண்ணணும், பொலிட்டிக்கல் எடிட்டர்ஸ் யாராவது பண்ணணும். இன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்த உடனே இன்னைக்கு நீதானா, அவங்க பண்ணலான்னு கேட்டாலே வாட் யூ திங்க், உங்களோட கான்ஃபிடன்ஸ் அங்கேயே அடிப்பாங்க. இனிஷியலாக அதெல்லாம் இருந்தது. அந்த 1 hour என்ன நடந்தாலும் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும். அவங்க அடிச்சுப்பாங்க, தப்பான ஏதாவது ஒரு ஃபேக்ட் சொல்லுவாங்க, நம்ம அதை பூந்து சரி பண்ணணும், ஷோவை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும், அவங்கள நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும். இதெல்லாம் இருக்கும். வரும்போது என்னம்மா, வாமா, போமா, சம்டைம்ஸ் சிலர் சகோதரி, சிலர் பாப்பாவா இன்னைக்கு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஷோ முடிச்சுட்டு போகும்போது போயிட்டு வரேன் மேடம். தட் இஸ் வேர் யூ ஷுட் நாட் ஸ்பீக் பிஃபோர் த ஷோ ஆர் ஆஃப்டர் த ஷோ. யூ ஷுட் நாட் ஸ்பீக். your questions, your attitude, the way you handle your show, 1 hour உங்களோட ஷோன்னு இருக்குல்ல, அந்த 1 hour அந்த ஷோக்கான ஆங்கராக நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களோட வேலை அங்கே பேசணும் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணேன். ஸோ everyone address me after that as madam, irrespective of my gender or my age or my whatever. என்னோட பொசிஷனுக்கான, என்னோட ஸ்கில்லுக்கான, என்னோட டேலண்ட்கான, என்னோட ஒர்க்கில் எனக்கு இருக்கிற டிசிப்ளின்கான மரியாதையை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத நான் கேட்கல, அதுவாக கொடுக்கப்பட்டது. பட் அந்த பவுண்டரியை செட் பண்ணது நான். உங்களுக்கு வந்து ஃபேமோ இல்லை பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா மீடியா கிடையாது. மீடியா இஸ் த மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் ஃபீல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. யூ வில் நாட் கெட் மணி. அது டாப் 2% தான். நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன், ஐடி வேலையை விட்டுட்டு இன்றைக்கி நான் லண்டன்லேயும் அமெரிக்காவில் எங்கேயாவது ஆன்சைட்டில் இருந்திருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் மீடியாவுக்கு வந்தேன். ஒன்லி இஃப் யூ ஹாவ் பேஷன், ஒன்லி இஃப் யூ கேன் டெடிகேட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 70 வயசில் இருக்கீங்க, நாளைக்கு செத்துருவீங்கனாலும் இன்றைக்கி நீங்கள் மீடியாவோட ஒரு கனெக்டடாக ஏதோ ஒரு பேஷனட்டோட நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இங்கே வேலை செய்ய முடியும். ஒன்று. அண்ட் இட் இஸ் அபவுட் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். இப்போ என்னால் என்னை பார்த்து என்ன சார்ந்த ஒரு சமூகம், என்ன சார்ந்த ஒரு கம்யூனிட்டி, இப்போ நான் ரொம்ப ஐ கம் ஃப்ரம் வெரி வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, மை பேரண்ட்ஸ் அவங்க அவ்வளோ படித்தவங்க கிடையாது. பட் அடுத்து எனக்கு அப்புறம் வரப்போகிற சகோதர சகோதரிகள், அக்கா பாருங்கள் இன்றைக்கி அங்கே இருக்காங்க, அக்கா மாதிரி ஆகணும் அப்படின்னு 4 பேர் படிக்க வருவாங்க, மீடியாவுக்கு வராங்க, ஏதாவது சாதிக்கணும்னு வராங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் மை விக்ட்ரி. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அக்கா நீங்கள் அன்றைக்கி காலேஜுக்கு வந்தீங்க, ஸ்பீச் கொடுத்தீங்க, நாங்கள் உங்களை டிவியில் பார்த்துருக்கோம், நீங்கள் ரொம்ப அசர்ட்டிவாக இருக்கீங்க, நல்லா கொஸ்டின் பண்ணுறீங்க, உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாராவது வந்து சொல்லும்போது தட் இஸ் அ ஸ்மால் சேஞ்ச் தட் ஐ இன்கார்பரேட்டட் இன் தேர் லைஃப்ஸ். நீங்கள் அது பண்ண முடியும். தட் இஸ் வாட் மீடியா இஸ். ஆஸ் ஷி வெரி கிளியர்லி செட், யூ கேன் கிரியேட் மேஜிக். நம்ம நிறைய சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளை நியூஸில் ஹேண்டில் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் நிறையா பண்ணுறோம், சென்சேஷனலைஸ் பண்ணுறோம். அதெல்லாம் தாண்டி சமுதாய பிரச்சனைகள் நிறையா ஹேண்டில் பண்ணுறோம். அதனால நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அது நமக்கு அவங்க திருப்பி வந்து சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ பேஷனேட்டாக இருந்தால் மட்டும் மீடியாவுக்கு வாங்க. அப்புறமா மீடியானா பொண்ணுங்களுக்கு சேஃப் கிடையாது. அது ஐ டோன்ட் நோ. இப்போ நான் ஒரு 3 ஆர்கனைசேஷனில் இருந்திருக்கேன். இப்போ வரைக்கும் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ரெஸ்பெக்டட், ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைட். ஐவ் பீன் ட்ரீட்டட் வித் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் தான். பட் இந்த பேட்ரியார்கியல் சொசைட்டியில் நீங்கள் உங்களை மட்டுப்படுத்துறது எல்லாமே இருக்கும் தான். பட் ஆல் த அதர் திங்ஸ் உங்களை கார்னர் பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஐ திங்க் வி ட்ரா அவர் பவுண்டரிஸ். நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணப்படணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொன்று, இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற ஒரு சார் கூட ஹி ஹஸ் பீன் மெயிலிங் மீ ஃபார் குவைட் சம் டைம். என்னோட ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க, அதோட ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் என் பொண்ணு உன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்
ஐ see மை கேர்ள் மை லிட்டில் டாட்டர் இன் யூ அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லும்போது அதை விட வேற என்ன வேணும்? ஸோ வி இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் லைஃப். 4000 பேர் வேண்டாம், 40,000 பேர் வேண்டாம், ஏதோ 4 பேர் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க, ஏதோ ஒரு சின்ன டேக்அவே நம்ம லைஃப்ல இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் சக்ஸஸ். மீடியா அதான் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸலண்ட். Title sponsors are Naturals, co-sponsor TN Rice, platinum sponsors Zebu, ICICI Prudential Mutual Fund, supporting sponsors Dr. Aishwarya Nature Cure Center, Thiria Silks, 3D Selfie, organic partner Akshaya Kalpa Organic, print media partners Aval Vigadan, Dinamalar Thoril, industry economist, smart display partners The Future Wall, gifting partners Raji's Kitchen, Dana Foods Madurai, Already Pattiya.